சனாதன தர்மம். உறவினர்களும் நண்பர்களும் சொந்தங்களும் எப்படி ஒரு மனிதனை இந்த உலகத்தில் கைவிடுகிறார்களோ அப்படியே அவர்களது செல்வமும் கைவிட்டு போகும். அடுத்த உலகத்தில் தேவர்கள் நாம் அறத்தை இழக்கும்போது நம்மை கைவிடுகிறார்கள். இன்பமும் துன்பமும் நிலையில்லாதவை. எனவே நான் ஏன் துயரமடைய வேண்டும்? துன்பத்தை விலக்க என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிய மாட்டோம். எனவே யாரும் துன்பத்தைக் கண்டு துயரப்படக்கூடாது. அறிவுள்ளவன் எப்போதும் துயரங்களில் துன்பப்படாமலும் செழுமையில் செருக்க கொள்ளாமலும் மனநிறைவுடன் இருப்பான். விதியே தலைமையானது என்று உணரும்போது துயரமும் செருக்கும் ஏற்படாது. மனிதர்களின் உலகத்தில் பல்வேறு இயற்கை பண்புகள் இருக்கின்றன.